Hello guys, welcome to KH Danger FF. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் வந்திருக்கோம். ரோப்ளாக்ஸில் ஸ்குவிட் கேம் தான் பார்க்க போகிறோம். ஏன் வாய்ஸ் டல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக நமக்கு உடம்பு முடியலன்னா நம்மளால் வீடியோவும் போட முடியல. ரொம்ப நாள் வீடியோ போடல, சரி இப்போயாவது போட்டுடலான்னு சொல்லி நம்ம போட வேண்டாம். சரி, நம்ம ஒரு 3 லேயர் எடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு இங்கே பார்க்க இது, அப்புறம் இது, அப்புறம் இது கீப்பிங்கே வாங்கி வாங்குறது ஃபேஸ் சாப்பிடப்பா ஃப்ரீ. சரி, இந்த 3ல் போட்டு பார்க்குறோம். இங்கே வாங்க நம்ம பண்ணுறது பார்த்தா ஸ்குவிட் கேம் வந்துருக்கு. சரின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்குவிட் கேமுக்குள்ளே போகிறோங்க. பார்த்தீங்களா, இப்போயே நமக்கு கொஞ்சம் இருமல் வருது. இது பார்த்திங்கன்னா ஸ்குவிட் கேம் எக்ஸு. சரி, நம்ம அழுத்துறோம். பிளேயர் 456 அப்படின்னு நம்ம உள்ளே போகிறோங்க. ஸோ பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஸ்குவிட் கேம் பார்த்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். சேரிட்டியில் உங்களுக்காக 10,000 போடுறோங்க. சரின்னு சொல்லி ஸ்குவிட் கேம்குள்ளே வந்தாச்சு. 29 செகண்ட் தான் பாருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸ்க்காக கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு, ஓடுறோம் அப்படின்னு சொல்லி ஓடியாச்சு. நமக்கு ஒரு நம்பர் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம தான் 198 நினைக்கணும். சரி வந்தாச்சு. நமக்கு 456 எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அப்கிரேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா பழைய அக்கௌண்ட் இந்த கேம் விளாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் நல்லாவே வச்சுருந்தேன் என்னோடய அக்கௌண்ட்டை. அதில் அப்படி என்ன வச்சுருந்தேன்னா எல்லா ஸ்பீடும் மேக்ஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் கிளாஸ் மேக்கருக்கான ஒரு ஐடியாவும் நல்லா பண்ணியிருந்தேன். ஸோ இந்த அக்கௌண்ட் புதுசுன்றதால சரி பார்ப்போம். அதுவும் நான் அப்போ இருக்கவங்க பழைய கேம்ஸ் விளாண்டேன். இப்போ புது கேம்ஸ்க்கு நான் வந்திருக்கேன். எல்லோரும் அந்த மியூசிக்கை போட்டு கொலை பண்ணுறாங்க. நம்மள்ட்ட இப்போ ஒரு ஃப்ரண்ட் மேனு இருக்குப்பா. என்னப்பா இது? அப்புறம் காட் இருக்குது. சரி, நம்ம பிளேயராகவே இருப்போம். நம்ம இதுக்கு காட்ஸ்லாம் நம்ம அடுத்த கேம் பிளே கண்டிப்பாக நம்ம காடாக தான் போகிறோம். காடாக போய் அங்கே நம்ம எல்லா ஃப்ரண்ட் மேனுக்கே காடாக இருக்கும். சரி, பார்த்தீங்கன்னா கிளாஸ் மேக்கர் வெப்பன் சூஸு கேம் பார்த்தீங்கன்னா ரிலே கிரேனிட்டு கோம்பு. இதில் ஐடன் சீக்கம் இங்கிலாந்து பக்கம் ஐடன் சீக்கம் இருக்குது. இதில் ஜம்ப் ரோப்பு. இதில் வந்து கிளாஸு ஸ்கை ஸ்கிட்டாக ஸ்கிட் கேமாக பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கிட் வந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த புது கேம் அந்த கேம் உண்மையிலே இந்த குழந்தை ஒன்று வரும்ல, அந்த பிளேயர் 222 வரும்னு நினைக்கிறேன்ப்பா. அந்த மாதிரி இந்த குழந்தைய கொண்டு வந்துருக்காங்க போல இருக்கு. இவன் வேறு 2 வருஷம் இருக்கான் போட. சரி, இங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு கேமுக்கு போகிறோம். என்னடா இவ்வளோ ஸ்லோவாக இருக்கேன். பழைய அக்கௌண்ட்டில் செம்ம ஸ்பீடாக இருந்துச்சு எல்லாமே. பார்த்தீங்கன்னா இதை வச்சு ரெட் லைட் கிரேனைட்டு நம்மளால் தாண்ட முடியாது போல. சரி, இந்த 455 600 வச்சுப்போம். எங்கடா ஒரு ஸ்டாப் எங்கே போனால் தள்ளி விடுவாங்க. அந்த ஆக்ஷன் ஐயோ நம்ப முடியாது. வந்துச்சு அப்படின்னு சீக்கிரம் போ தள்ளி விட்டுலாம். யாரோ சாப்பிடும், யாரும் மறுக்க போகிறதில்ல. யாரும் நம்மளும் அமைச்சோடின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காச்சு. ஐயோ இருக்காங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் தூரம் தெரியாமல் நான் வந்துடும். ஒரு கோளாறு இல்லை இன்னும் வந்ததுனால இப்போ பாருங்க கிடக்குது. வந்தாச்சுங்க. பேக்கு அமௌண்ட்ஸ் இருப்பாரு. இவன் டேனஸ் போடுறேன். என்னோட என்ன தெரிஞ்சிட்டு நான் எங்கள் ஒரு அப்பா தள்ளி விடலாமா?
ஏய் யாரா ஏய் யாரா இவன் சொல்லுங்கய்யா நீ யாரா இவனை பார்த்ததுன்னு கமெண்ட் மட்டும் இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் முடிவு லாபி கண்டாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பிக்கி பேங்க்லேருந்து காசு ஏறுது. ஸோ அனிக்கோம் நமக்கு தெரிஞ்ச கேம் தான். இப்போதைக்கு எல்லாம் தெரிஞ்சது ஆனால் விளாண்டதில்லை. இதில் நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். நம்ம பிளேயர் 456 முடிவாக போகலாம். ஏன்டா இப்படி கேம் விளாட்றீங்க? சொல்கிறது கேளுங்க. இந்த கேமில் விளாண்டிங்களா செத்து போயிடுவீங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம நம்பர் தான் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. சரி பரவாயில்ல இருந்தானே நம்ம போவோம். செகண்ட் கேமுக்கான ரூட் இப்படியா அன்றைக்கி ஐயோ இது கொஞ்சம் கோளாறானது. பெரிய பெரிய ஷேப்பில் வந்துச்சுன்னா நான் சாக வந்தது. ஸோ இன்னும் அந்த கவுண்டிங் வரலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்தோம்னா அதுக்கே போவோம். இது எனக்கு ஏதோ ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கும். இது இருந்தால் நல்லாயிருக்கும். அது 50 ரூபா. அதுக்கப்புறம் இருக்கிறது ஸ்டார், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அதில் 4 செகண்ட். ஐயோ 50 நமக்கு அங்கே 50 நினச்சாங்க, இங்கே ட்ரையாங்கிள் வழி இல்லை. சரி நம்ம டச்சு எடுத்துப்போம். ஓகே பொறுமையாக பண்ணலாம். 1 நிமிஷம் டைம் இருக்குது நமக்கு. ஆஹா அல்லுடு அங்கே பாருங்கள். இன்னும் 1 நிமிஷம் 14 செகண்ட் 13 12 1 10. ஐயோ மீதி கலப்புறானுங்களே. ஸ்ரீராம் போகும். என்ன போகுது நமக்கு? நம்மளாம் யாருங்க அங்கே? ஐயோ யாரோ தொண்ணு சுட்டு போட்டானுங்க. ஏங்க கூமாம்பட்டிங்க இது எந்த தீவில் நடக்குதுன்னா நம்ம கூமாம்பட்டி தீவோட நடக்குதே. அவ்வளோதான் அவ்வளோதான். ஐயோ 40 செகண்டு. ஐயோ 30 செகண்ட் தாங்க இன்னும் முடிஞ்சிருக்கு. எப்படியாவது நம்ம இதை உடைக்காமல் எடுத்துடணும் அந்த ஷேப்பை. 30 செகண்ட் தான். ஐயோ முடிய போகுது. ஐயோ சாவு போறேனா வாழ போறேனா? இது சாவடிச்சு இது அப்படி சொல்றா. உங்களுக்கே நான் 45 பில்லியன் தரேன்டா. போட்டு தக்கிட அவனை பாருங்க. குழந்தைய வச்சுக்கிட்டே டான்ஸ் ஆக யார் கோல்டன் என்ன கொண்டு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. நீ என்ன விஐபியா? பாருங்க இவங்க எப்படி கொண்டு இருக்கானுங்க. அதனால மீனாட்சி இதில் நான் ஃபஸ்ட்டு கேமில் பார்த்தேன். செத்து போயிட்டான். என்னடா இவ்வளோ ப்ரிப்பஸ் பண்ணியா? என்ன கொடுமை சார் இது? இது என்ன ஒன்றா இருக்குது. ஃபஸ்ட்டு விட்டு நம்ம எக்ஸ்க்கு நம்ம ஓட்டு போகிறோம். தானோஸ் சொல்லணும் வந்தாச்சு. இப்போ வந்து அந்த ஃபைட்டிங் வச்சோம்னா வீடியோ நடக்க போகுது. அதுக்கான ஐயோ நான் நினச்சது நடந்துருக்கு. அடிக்கிறாங்க காப்பாற்றுக்க அடிக்கிறான்டா இவன். ஐயோ கூட நம்ம நினச்சி வச்சா எழுக்கிறானுங்க. அவன் விட மாட்டான் போல இருக்க. என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க. விட மாட்டான்யா. பாருங்க பின்னாடியே வரான். நான் விட்டுறா. நான் ஒரு சாதாரண மனுஷன். விடு 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 வா பணத்துக்கு சமயம் பயம் கொடுத்துறானுங்க. என்னடா இந்த அடி அடிக்கிறீங்க? பாவம்டா.
என்னடா கொடுமை பண்ணேன் உங்களுக்கு? நான் பாவண்டா, நான் பாவனே, நான் பாவனே. அந்த மாதிரி தான் இருக்கு. இங்கே மட்டும் வெளில போட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, நம்ம வந்தாச்சு, திரும்ப கேமை கண்டினியூவாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணுறோம். இது தொடங்கடா, ரெபெலியன்ஸ் நடக்க போதும். அந்த ஸ்கூல் டாக்ஸ்க்கு சந்தோம் இருக்கும். பார்த்தால நம்ம கீஹுன்னு மட்டும் விட்டுருவாங்க. அதாவது நம்ம ஹீரோ பிளேயர் 456 பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட் மேன் வருவார். ஆனால் எல்லாருக்கும் துரோகம் செஞ்சுட்டு போயிடுவார் ஃப்ரெண்ட் மேன். அதனால நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட் மேனை பிடிக்கும். ஆனால் சீசன் 3 நல்லா தான் இருக்கும். எனக்கு ரெட் வேணும், அப்போ தான் கொலை பண்ண முடியும், இல்லாட்டி ஒளிஞ்சிட்ருக்காங்க. என்ன கிடைக்க போகுது நமக்கு? ட்ராவே சரி, நம்ம யாருக்கா கமெண்ட் பண்ணி பார்ப்போமே. சரி, அவங்களா சேட் பண்ணணுமே. ஐயோ, எதுக்குள்ள வந்து விட்டானுங்கன்னு தெரியலையே. நான் கேமுக்கு போகணுண்டா, ஆளை விடுங்கடா. ஆளை விடுங்கடா, எனக்கு அது வேணாம். கேன்சல் 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 கேன்சல். வந்தாச்சு. என்ன பார்த்து? ஐயோ, தெரியாமல் கொடுத்துட்டேன். யாராவது சேஞ்ச் பண்ணுங்கடா ப்ளீஸ்டா. யாரும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை. நான் இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், யாரா ஷாமான்? ஓ, அவளா அந்த சூனியக்காரி? நமக்கு கொஞ்சம் பேரும் அப்படி சீக்கிரமாக கொடுத்துருந்தாங்க. நிறையா போய் வந்தால் தான் அப்படியே ஓடுறாங்க. ஐயோ, பக்கத்தில் கிடைக்கிறது. இந்த கொலை கொள்றீங்க. இதுக்குள்ளே இருக்கும். உள்ளே வந்துட்டானுங்க. நான் ஸ்பீடாக ஓட மாட்டேங்க. பழையாக்கும் தெரியாது. ஐயோ, செம்மையாக பயன்படுத்துகிறாங்க. ஐட்டம் சிக்கன் நான் விரும்ப மிங்கிலே பேசாமல் வந்துருக்கலாம் போல். அவ்வளோனா அங்கே ஒரு பாட்டு வரும், நம்ம தேனோஸ் மாதிரி நம்பிய மாதிரி அவங்க டான்ஸ் ஆகலாம். 2 நிமிஷம் கிட்ட இருக்குது. ஏன்னா 58 இருக்குது. அதுதான் நான் நார்மல் செகண்ட்ஸ் வரணும். 1 நிமிஷம் கீழே வரணும். கொஞ்சம் நான் ஓரளவுக்கு அதிகமாக இருப்பேன். அதாவது போட்டிருக்கு ப்ளூ ஃபேண்ட் எக்ஸிட்டோ அப்படின்னு போட்டிருக்கு. வின்னு 3 வின்னுனா கேம்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க போல். காயின்ஸ் வந்து 302 ரூபா இருக்குது. அதாவது 300. இப்போ உங்களுக்கு தெரியாமல் டைம் வந்தோ இப்போ இப்படி மறந்துச்சா அந்த கார்னர் பண்ண கதவு கார்னர். இதோ அந்த ஹோட்டலில் ஒருத்தவங்க வந்துட்டு போனாயா, வீடியோவில் கண்டிப்பாக ரெக்கார்டு இருக்கும். எனக்கு கொஞ்சம் நேரமா ஐயோ இதே சர்வே பண்ணணும். ஒருத்தவங்க ப்ளூ டீமாக இருந்தானுங்க. அந்த குழந்தைக்கு என்னடா ஆகும்? அவனும் ப்ளூ டீமாக இருந்திருந்தான். நான் தெரிஞ்சு அந்த குழந்தை வச்சுருந்தேன் ப்ளூ டீம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரமா ரெட் டீமில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா ஒரு கொலையாவது பண்ணணும். ஐயோ, யார் எனக்கு கதை முடிக்கிறா? ஏன்னா
சாவுற அனிமல். இவையா இந்த ரெட் லைட் கிரீன் லைட்டை பார்த்து நீ டோரை க்ளோஸ் பண்ணுறா. ஏண்டா ஆல்ரெடி சாவ வைக்கிற. அவன் சாக போகிறான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. டீம் சார் இங்கே தான் வராமல் போகிறேன். 4 3 2 1 இப்போ வாங்கடா முடிஞ்சா. யோ நீ என்ன சர்வை பண்ணிட்ட. யோ 3:20 ஆகிடும். அந்த ஒரு 2 முன்னாடி போட்டு 3 பின்னாடி பார்த்தா டைம் ஆஃப் ரேப்பர் இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னும் 4 பிளேயர். ஐயோ இந்த கேம் எனக்கு வரவுமான்னு தெரியலையே. ஜம்ப் இருக்கு அதிலே கொடூரமாக காமிச்சிருப்பாங்க. டர்ராக இருக்கேன்ட்டு சிம்ரன் குயின். எனக்கு வந்து ரெபெல்லியன்லாம் நடக்காது போலங்க. ஏன்னா இருக்கிற 4 பேர் போய் எங்கள் ஃப்ரெண்ட் மேன் காத்துக்கிட்ட அடி வாங்குறதுக்கு ஒன்றும் நம்ம ஆள் இல்லை. தான் ரூட்டு போட்டிருக்கு. நேராக போய் ஒரு யூட்டன். அதுக்கு நான் இப்படியே இருந்துருப்பேங்க. ஜம்ப்பை ஒன்று போட்டு ஜம்ப்பு போட்டு பழக்கினா இங்கே ஜம்ப் ரோப்பில் அடக்க ஜெயிக்கணுங்க. ஐயோ கொஞ்சம் கோளாறான கேமுங்க. ஐயோ நான் எப்படி சர்வே ஆகிறேன். இப்படிதான் இருக்கு. நம்மள்கிட்ட மட்டும் தேனோஸ் வச்சுருந்த அந்த ட்ரக்ஸு வந்திருந்தா எனக்கு ஈஸியாக பண்ணியிருக்கலாம். பாருங்களேன் நான் பொசிஷன் 4 போகணுமா. என்னடா இது கிளாஸு இல்லையே. தூரத்துலேருந்து பார்க்கணும் கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. சாதிங்களா போயாச்சு. சிறந்து